அன்னைக்கு ஒரு நாள் ரீசெண்டாக கர்ட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதுலேயும் இந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, குழஞ்ச சாதம். அதான் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒத்த கல்ல நிற்க, அம்மா தயிர் இருக்குது, பால் இருக்குது, என்ன வேணுமோ நீயே செஞ்சுக்கோப்பா, என்ன ஆளை விடுன்ட்டாங்க. அப்புறம் என்ன, நம்மளே செய்யலான்னு சொல்லிட்டு நானே கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். ஆனால் தயிர் சாதம் கோயிலில் செஞ்ச மாதிரி இது வரைக்கும் நான் செஞ்சதே கிடையாது. சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். சாதம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விதையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. என் நேரமோ என்னமோ குழஞ்சிருந்தா தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து நானும் இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணுறேன். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியை வச்சு நானே நல்லா கிண்டி முடிச்சு குழந்தை சாதமாகவும் ஆக்கிட்டேன். இப்போ கொஞ்சோண்டு பால் எடுத்து நல்லா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீமாக இருந்துச்சுங்க சாதம். சரின்னு சொல்லிட்டு நிறையா தயிர் ஊற்றினேன். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டேன். சைட் பை சைடில் நான் கேரட்டை துருவி அதையும் போட்டு இஞ்சியையும் வந்து சாதத்தில் போட்டு வச்சுருந்தேன். இந்த ரெண்டுத்தையும் மட்டும் தாளிக்கக்கூடாது நாங்கள் அம்மா, அப்பாடா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சதையும் போட்டு சாப்பிட்டா